டேய், வறண்டு கிடக்கிற பாறையில தான்டா தண்ணியை உருவாக்குறது கஷ்டம். பொட்டியில் இருக்க குச்சியில ஒரு குச்சி பதமா தான் போதும். சுத்துப்பட்டு அம்புட்டூரியுமே தடமே இதை மலிச்சு போகும். நமக்கு கிடைச்சிருக்க கருணுடைய மச்சனே முத ரகம் இல்ல, 2வது ரகம். அவனை வச்சு ரகரகமா 2000 காரியம் பண்ணலாம். ஒரு மனுஷ வாழ்க்கையில தனக்கு நடந்த துரோகத்தை கூட கொஞ்ச நாளாச்சு நான் மன்னிச்சு மறந்துடுவாடா. ஆனா கூட பிறந்த பிறப்புக்கு ஏதாவது ஒரு இழப்புனா அதை வாழ்க்கையில ஜென்மத்துக்கு மறக்க மாட்டான்டா. டேய், கருணால பாதிக்கப்பட்டது அவன் மச்சன் இல்ல, அவன் கூட பிறந்த அக்கா. அந்த கொதிப்பு அவன் மனசுக்குள்ள இருந்துக்கே இருக்கும். அந்த கொதிப்பு ஒண்ணு போதும், அந்த சூட்டோட சோத்தாக்கி கறிக்குளம் வச்சு நடு வீட்டுல கருணை போட்டவ மாட்டி சிவங்கால வீட்டுல காரியத்தை நடத்தி உருமா கட்டி நடத்தி பிள்ளாமடா. ஆத்தாட்டி, கர்ணை மச்சனை வாய் வார்த்தையில இப்படி பேசினான்னு ஒரு செய்தி தானே சொன்னேன். நீங்க என்னடான்னா கர்ணனுக்கு வாய்க்கரிசி போட்டு கண்ணழகு பார்த்துட்டியானே. அதனாலதான் நீ ஆத்தாடியா இருக்க, நான் பொன்ராசா இருக்கேன். தெய்வமே என்ன ஆசீர்வாதம் பண்ணு தெய்வமே. நல்லா கிளம்புமாண்ணா. போம்டா மாமா, சீக்கிரம் கிளம்பி வாமா. இந்த வந்துட்டனியா கதவா விட்டுறது சாட்டுன்னு கூட்டி வாமா. இந்த மறந்துட்டனியா. கருணா மாமா, எங்க திருவிழாவுக்கு கிளம்பிட்டியா? மாமா, நீ திருவிழாவுக்கு போக வேண்டாம். எதுக்கு மாமா? உன் மாமா எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஏன் மாமா என்னைய கொண்டு வாங்கிட்டு பயப்படுறீங்களா? இந்த உலகத்திலே எனக்கு பாதுகாப்பான இடம்டா அது என் மாமனோட நிழல்லேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் மாமா. இப்படி வீட்டுக்குள்ள அடைஞ்சுறான்னு சொல்றீங்களே மாமா. இந்த திருவிழான்ற சந்தோஷத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்காக பதவியிலிருந்து பெத்த உள்ள கனவு கூட தியாகம் பண்ணு நீங்க இனி இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற நினைப்பு ஒன்று இருக்கே மாமா. அது ஒன்று போதும் மாமா. எனக்கு பாறாங்கல்ல தூக்கி போட்டாலும் எனக்கு சாவு வராது மாமா. உங்க பாசம் என்னைய பொழைக்க வச்சிரும் மாமா. இப்படி பயந்து கிடக்க சொல்றீங்களே மாமா. கருணா, நீ பாதுகாப்பா இருன்னு சொல்றனே தவிர பயந்து கிடக்க சொல்லல. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா எது பெருசு கருணா? நானும் ஒரு காலத்துல வாழ்க்கையில வேற மாதிரி இருந்தவன் தான். வாழ்க்கையில அடிபட்டு அமைதியா இருக்கேன். இப்ப அமைதியா இருக்கேன்டா பயந்துட்டேன்னு அர்த்தமா? மாமா, நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் மாமா. கர்ணா, உன்னால என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியலையே. இன்னைக்கு திருவிழாவில் உனக்கு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துடுச்சுன்னா அப்புறம் நான் இல்லடா உன்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருக்கணும். உன்னை இழந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வாழ்ற வாழ்க்கையாவடா இருக்கும். இத போய் ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்களா? சாதாரண விஷயம்ப்பா. உங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாடா? கட்டுன பொண்டாட்டிய கூட தூக்கி எறிஞ்சிட்டு என் பின்னாடி மாமா மாமான்னு பாசத்தோட கண்மூடித்தனமா சுத்துறவனா இவன். அந்த பாசம் தான்டா இப்ப அவனுக்கு பாசக்கயிறா நிக்குது.